விஜய் என்ன பெரிய கொள்கை வீரரா? சினிமாவில் தான் அவர் வீரமாக பேசுவார். டைம் சரியில்லாமல் போச்சா இல்லையா, டைம் டு லீடுன்னு போட்டோன்னே அப்போ கையை கட்டிட்டு போய் நின்றார்ல, கும்பிட்டு நின்றார்ல, அந்த கோழைத்தனமான நான் தான் டாப்பு மீதி எல்லாம் டூப்புங்கிறதுக்காகத்தான் யாரையுமே கிட்ட விடாமல் வச்சிருந்தாரு. மேலே மோடி கீழே பாஜகவுக்கு இங்கே வேரும் கிடையாது, விழுதும் கிடையாது, கிளைக்கழகம் கிடையாது, ஒரு கொள்கை தான். நான் கட்டி இருக்கிற வேட்டி, இடுப்புல கட்டி இருக்கிற வேட்டி வந்து கொள்கை. அதிமுகவோட வேட்டியை அரசியலிலே ஒரு நிர்வாணமான மணலை வித்து கொள்ளையடிச்சிருக்க, மதுவை வித்து கொள்ளையடிச்சிருக்க, நீ வந்து ஏகப்பட்ட கோல்மால் பண்ணி சொத்து சேர்த்திருக்க, கோடிக்கணக்கில் அடிச்சு வச்சிருக்க. உனக்கு இது ஏடிஎம்கேவா மோடி எம்கேயான்னு கேட்ட பின்னாடியும் இது அதிமுகவா? ஆடுன காலும் பாடுன வாங்கி நிக்காது. அதுக்கு கடைசி படமே அல்ல, வியாபாரத்தை. இந்த வடிவேலு ஜோக் ஒன்று தெரியுமா? ஒரு சின்ன பையன் வந்து அண்ணே இங்க வாங்கினேன் அப்படின்னு பின்னாடியே ஓடி போய் கிட்னி எடுத்து விட்டு இறக்கி விட்டு, அதே மாதிரி தான் அமித்ஷா வந்து டெல்லிக்கு வந்து அதிமுக. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு ஒரு 2 பக்க பேட்டி வந்து பிரம்மாண்ட பேட்டியாக கொடுத்துருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. முன்னாடி கூட்டணி உறுதி செஞ்சு அறிவிக்கும் போது மத்தியில் மோடி, மாநிலத்தில் தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் தான் வந்து இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். அதற்கு பிறகு ஆனால் அந்த மேடையிலேயே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டார். அதிமுக மறுத்தாங்க, டிரான்ஸ்லேஷனை தவறாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்து உறுதிப்படுத்தினார், பலமுறை உறுதிப்படுத்திட்டு இருக்காரு. நேற்றைக்கு இன்னொரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு, அதிமுகவிலிருந்து ஒருத்தர் முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாதா? அப்படியே அதிமுகவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அதை பாஜக அமித்ஷா தான் தேர்ந்தெடுப்பாரா அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பி எடப்பாடியை எச்சரிக்க விரும்புகிறார் அமித்ஷா. அதிமுகவிலிருந்து யாராவது ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னா அப்போ வேலுமணி ஆவாரா, செங்கோட்டையன் ஆவாரா, இல்லை வைகை செல்வன் ஆக போகிறாரா, செல்லூர் ராஜ் ஆக போகிறாரா, ராஜன் செல்லப்பா ஆக போகிறாரா என்று பல குழப்பங்களுக்கு இது வழிவகுக்குமா இல்லையா? ஏற்கனவே ஒற்றை தலைமை என்பதற்காகத்தான் கூட இருக்கிற ஆளை பூராமே எடப்பாடி பழனிசாமி விரட்டி விட்டுருக்காரு. ஓபிஎஸ்ல இருந்து எல்லாரையும் விரட்டி விட்டுருக்காரு. எதற்காக தன்னை வந்து 30வது இடத்திலே இருந்த தன்னை முதல் இடத்திற்கு மாற்றி தந்து கூவாத்தூரினுடைய ஜனநாயக திருவிழாவிலே தன்னை வந்து ஒரு கொண்டாட்டங்களுக்கு நடுவிலே வந்து தன்னை முதலமைச்சராக தேர்வு செய்த தியாக தாயாக இருக்கக்கூடிய சின்னம்மாவை எதற்காக கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறாரு? அந்த தலைமைக்கு நீங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தானே சேர்க்க மாட்டேங்கிறாரு. ஏன் டிடிவி தினகரன் மாதிரி ஆட்களை வந்து ரொம்ப வெகு தூரத்தில் வச்சு பார்க்குறாரு, தொலை தூரத்தில் வச்சு பார்க்குறாரு? ஏன் எல்லாரும் அதிமுக காரங்க தானே? ஏடிஎம்கேயால் அடையாளம் பெற்றவர்கள், ஜெயலலிதாவால் வந்து பதவி வழங்கப்பட்டவர்கள், எம்ஜிஆரால் மூத்த தலைவர்களாக இருந்தால் எம்ஜிஆரால் அடையாளம் பெறப்பட்டவர்கள், எல்லாருமே ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் தானே, எல்லாருமே ஒரு கட்சிக்காரங்க தானே. அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன், டிடிவி சேர்க்க மாட்டேன், சசிகலாவை சேர்க்க மாட்டேன்னு சொன்னது ஒற்றை தலைமை என்பதை வந்து உயர்த்தி பிடிக்க வேண்டும். நான் தான் தலைவர், நான் தான் டாப்பு மீதி எல்லாம் டூப்புங்கிறதுக்காகத்தான் யாரையுமே கிட்ட விடாமல் வச்சுருந்தாரு. மேலே மோடி கீழே பாடி எடப்பாடி தானே அவருடைய கருத்து. இப்போ பாடியை தூக்கிடலாம், எடப்பாடியை தூக்கிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க வர்றாங்கன்னா எவ்வளவு துணிச்சல் வேணும் பாஜகவுக்கு? நான் கேட்குறேன். பாஜகவுக்கு இங்கே வேரும் கிடையாது, விழுதும் கிடையாது, கிளைக்கழகம் கிடையாது, ஒரு கன்றாவியும் கிடையாது. நீங்கள் சும்மா வந்து கூவாங்க ஓவரா, ஏன் நாங்கள் வளர்ந்து விட்டோம். எனக்கு தெரிந்து நல்லா தெரியும், ஒரு கிளைக்கழகத்திற்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வார்டில் ஒரு தெருவுக்குள்ளே வந்து கொடி ஏற்றணும்னா நான் 1 லட்ச ரூபா தர்றேன், பாதி காசு நீ ஆட்டையை போட்டு தனியை கிண்ணி அடிச்சுக்க, கம்பத்தை ஏற்றி கொடியை பறக்க விடு என்று பட்டுவாடா பண்ணி தான் கட்சி வளர்க்குறாங்க. கட்சிக்கு ஆள் கிடைக்காம தான் கஞ்சா அஞ்சலையை கூட பரவாயில்லன்னு சொல்லி மாவட்ட மகளிர் அணியில் போட்டாங்க. ஏன்னா அஞ்சாமல் வரக்கூடிய ஆற்றல் வந்து கட்சிக்கு, பாஜகவுக்கு வரக்கூடிய ஆற்றல் வந்து கஞ்சா அஞ்சலைக்கு தான் இருந்துச்சு. படப்பை குணான்னு தேடப்படும் குற்றவாளி என்கவுண்டரில் போடணுங்கிற அளவுக்கு போலீஸில் வந்து நெருக்கடிக்கூடிய ஒரு குற்றவாளியே பல கொலை வழக்குகளில் வந்து பின்னணி உடையவர், அவரை முக்கிய பொறுப்பில் போட்டுருந்தாங்க. ஆமாம், ஏகப்பட்ட பேர் பிளேடு பக்கிரி பூராமே பிஜேபி மெம்பரு, பெரிய பெரிய பொறுப்பு நிர்வாகினோன்னு தமிழிசை சவுந்தரராஜன் பதட்டமாயிட்டாப்புல. என்னதான் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து பெரிய தலைவராக இருந்த குமரி அனந்தனுக்கு மகளாக இருந்தாலும் சுற்றி ஒரு 400-300 பிளேடு பக்கிரிகள் வந்து வேறு வேறு வேடத்தில்
படப்பை குணா மாதிரி வேடத்தில், கஞ்ச அஞ்சலை வேடத்துல எல்லாம் வேற வேற ஆட்கள் ஒளிஞ்சிருக்கிறாங்க சமூக விரோதிகள்லாம். என்னடா போலீஸாக இருக்கும்போது பிடிக்க முடியாத ஆளை பூரா கட்சி தலைவராக இருக்கும்போது பிடிச்சி கொண்டு வந்து கமலாலயமே நிரம்பி கிடக்கிறதே இவங்க மாதிரி ஆளுகளால், சமூக விரோதிகளால் அச்சப்பட்டு நான்லாம் அப்படி யாரையும் கட்சியில் சேர்த்ததில்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆளுகளை கொண்டு வந்து சேர்த்தவங்க இவங்க. கட்சிக்கு ஒன்றுமே கிடையாது. அதிமுக ஆதரவு இல்லை என்றால் நயினார் நாகேந்திரனால சட்டமன்ற உறுப்பினராக கூட இருக்க முடியாது. வானதி சீனிவாசன் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. யாரை தோக்கடிச்சிருக்காங்க? உலக நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் குழந்தை நட்சத்திர களத்தூர் கண்ணம்மாவில் தொடங்கி இப்போ கடைசியாக வந்திருக்கிற படம் வரைக்கும், இது நம்ம வந்து மணிரத்னம் படம் வரைக்கும், தக் லைஃப் வரைக்கும், களத்தூர் கண்ணம்மா தொடங்கி தக் லைஃப் வரைக்கும் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக, சரியா சொன்னால் 60 ஆண்டுகளுக்கு கலைப்பணி செய்து வருகிற கமலஹாசனை ஒரு முறை பார்க்க மாட்டோமான்னு எனக்கு தெரிஞ்சு கியூவில் வந்து டிக்கெட் கிடைக்காம நின்ற ஆளில் ஒரு ஆளாக தான் வானதி சீனிவாசன் இருந்திருக்கும் சின்ன வயசில். கமலஹாசன் படத்துக்கு அதுக்கு டிக்கெட் கிடைச்சிக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. அவங்க தோற்கடிக்கக்கூடிய வாய்ப்பு எங்கிருந்து வருகிறது? அதிமுகவினுடைய வாக்கு வங்கியிலே இருந்து வருகிறது. அப்படி வந்து என்ன செய்யறதுன்னா, அதிமுக தோளு மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் வளர்ந்துட்டேனே மம்மின்னு சொல்ற ஒரு இடம் இருக்குல்ல, பாஜகவுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கு. அதிலே அமித்ஷாவுக்கு ஒரு அழகான ஒரு பொழிப்புரையை வந்து எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லல. சவுண்டிங்கில் வித்தியாசம் இருக்குல்ல. கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படி இந்த செய்தி வாசிப்பாளர்கள், நீங்க எல்லாம் செய்தி வாசிப்பாளராக இருந்து நெறியாளராக வந்தவங்க, உங்களுக்கு தான் தெரியும் சவுண்ட் ஆரம்ப கட்டத்துல இந்த மாதிரியான எப்படி கொடுப்பாங்க சவுண்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்ல ஸ்டார்டிங்ல தெரியாது, அப்புறமா தான் பழகிப்பாங்க. அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் தான் காரணங்கிறாப்ல எடப்பாடி பழனிசாமி. உன் குரல் வலையை உருவுறாங்க, உன் குரலை புடுங்க போறாங்க, பவரை புடுங்க போறாங்க அப்படிங்கிறது இல்லாம ஓ ஊருக்கு பக்கத்து ஊருக்காரனே கூப்பிட்டு போய், யார நம்ம செங்கோட்டையனை கூட்டிட்டு போய், செங்கோட்டையனே முடிஞ்சு போன ஆளு. அம்மா காலத்துல, அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆக்டிவா இருந்த காலத்திலேயே பல்லு புடுங்கின பாம்பு, பீஸ் போன பல்பு தான் செங்கோட்டையன். இப்போ அந்த பீஸ் போன பல்பு எடுத்து லேசாக ஆட்டி காமிச்சு, டெல்லியில் ஆட்டி காமிச்சு எடப்பாடி பழனிசாமி வான்னு கூட்டு போயிட்டாங்க. இந்த வடிவேலு ஜோக் ஒன்று இருக்குது தெரியுமா, ஒரு சின்ன பையன் வந்து அண்ணே இங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடி போய் கிட்னி எடுத்து விட்டு இறக்கி விட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் அமித்ஷா வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு அதிமுக கிட்னி எடுத்துட்டாங்க. இப்போ எவ்வளவு திமிர் இருந்தால் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி 72 தொடங்கி 52 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியல்ல கலைஞருக்கே ஒரு பெரிய டஃப் கொடுத்த கட்சியே, மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் வந்து தோற்கடித்த கட்சி, சாதாரண கட்சி. அதிமுக ஒரு சாதாரண கட்சியா? மிக கடுமையான போட்டியை உருவாக்கிய கட்சி அது. அப்படிப்பட்ட அரசியல் கட்சி ஏதோ வந்து உனக்கு பார்த்து வந்து பிஸ்கட்டை கொஞ்சம் கூட போடுவாங்க. ஏதோ 4 எம்எல்ஏ இருக்கான் பிஜேபியில், இந்த 4 எம்எல்ஏவை ஒரு 8 எம்எல்ஏ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணு, 10 எம்எல்ஏ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணு. இதில் ஒரு நியாயம் இருக்குது. நான் தான் முதலமைச்சர், 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறவன் முதலமைச்சர்னா பிசிகால 4 எம்எல்ஏ தானே இருக்காங்க. திருமாவளவன் முதலமைச்சராக்குங்க. 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற கட்சி பூரா நான் தான் முதலமைச்சரை உருவாக்குவேன்னா கிங் மேக்கர்னா இது என்ன வகையான நியாயம் இருக்குன்னு நான் கேட்குறேன். ஏதாவது ஒரு அர்த்தம் பொறுத்த இருக்கா? உங்களுக்கு அந்த வலிமை இருக்கிறதா? 234 தொகுதியில் நீங்கள் வெல்லக்கூடிய தொகுதி எத்தனை இருக்கு நீங்க சொல்லுங்க. பாஜகவுக்கு வென்றே தீர்வோம்ங்கிறது எந்த யாரு தயம் இவ்வளவு வலிமை இருந்துச்சுன்னா தனிச்சு போட்டியிட வேண்டியதுதானே. விஜய் வந்து நான் ஆட்சியிலே பங்கு தரேன், அதிகாரத்திலே பங்கு தரேன் அப்படின்னு வந்து மாநாட்டில் சொன்னார்ல, விக்கிரவாண்டி மாநாட்டில். பனையூர் இருக்கிற தெரு பக்கம் எவனாவது ஒருத்தனாவது போயிருக்கானா? அது வரைக்கும் புதிய தமிழன் கிருஷ்ணசாமியாவது போயிருக்காரா? ஜான் பாண்டியன் போயிருக்காரா? இந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற ஜெகன்மூர்த்தியாவது போயிருக்காரா? லெட்ரு பேடு கட்சி வச்சிருக்கிறேன் யாராவது அந்த பக்கம் போயிருக்கானா? விஜய் பக்கம், விஜய் குடியிருக்கிற தெரு பக்கம் கூட ஒருத்தன் கூட போலையே. ஒரு ஆளை ஏமாற்றி கூட்டிகிட்டு போனாங்க, அவருக்கு முன்னாடி தொண்டரே கிடையாது, முஸ்தபான்னு ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாங்க. அவர் வந்து ஒரு இது கடை நடத்துறாப்புல, அவர் கடை ஊழியர்களை தான் கட்சிக்காரன் சொல்லி ஏமாற்றி கூட்டு போயிட்டாரு. இல்லை, அவர் ஒரு அறிக்கை விட்டார், பார்த்துருப்பீங்களா? என்ன விட்டார் ஒரு அறிக்கை? விஜய் அவர்கள் வந்து ஆதரவு தருவீங்களா, எங்களுக்கு கூட்டணிக்கு வருவீங்களான்னு கேட்டிருந்தாரு எலெக்ஷன் நேரத்தில். அப்ப விஜயோடைய அரசியல் அறிவு எவ்வளவு பறந்துபட்ட கடல் மாதிரி விரிந்து கிடக்கிறதுன்னு பயமா இருக்காங்க. அந்த அறிக்கை என்னோட அறிக்கை இல்லைன்ட்டாரு, அது ஃபேக் அறிக்கைன்ட்டாரு. ஆனா அப்படி ஒரு அறிக்கையை அவர் முதல்ல பரப்புனாங்க சோஷியல் மீடியால. மொத்தத்துல அவருக்கு பின்னால் அவர் நிழலே போகாது. எப்படியோ பிரிச்சிருக்காங்க, நிழலையும் அவரையும் பிரிச்சு கொண்டு போய் ஒரு ஆளை கொண்டு போய் பணம் செத்துருக்காங்க. ஒருத்தன் கிடையாது. ஒரு விதி விலக்குக்காக ஒரு டுபாக்கூர் கட்சியில கூட ஒன்றை சேர்க்க மாட்டாங்க.
தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விஜய்க்கு இப்போ விஜய் பின்னாடி போகிறவன் பூரா ரசிகர்களாகவே இருக்கான், தொண்டர்களாக இன்னும் மாறவே இல்லை. இல்லை, இப்போ விஜய் பின்னாடி கட்சிகள் போகலை அஃபிஷியலாக அப்படிங்கும்போது, ஆனால் மறைமுகமாக பேச்சுவார்த்தையை நடத்திட்டு தானே இருக்காங்க. அதாங்க ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒருத்தர் திடீர்னு ஒரு மத்திய அரசினுடைய ஒரு உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஐஆர்எஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து சேர்றாரு. அப்படி யாராவது மத்திய அரசு பணியிலே இருந்து நான் விடுவித்து கொண்டு அரசியலுக்கு போகிறேன்னு சொன்னால் அதுக்கான பெர்மிஷனை கொடுக்க மாட்டாங்க, அதற்கான உரிமையை உடனே வழங்க மாட்டாங்க. ஏன் வழங்க மாட்டாங்கன்னா, மத்திய அரசாங்கம் நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பணியில் இருக்கிறவங்க அவங்க எங்களுக்கு பயன்படணும், அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து உடனடியாக நாங்கள் வந்து உடனே விடுவிக்க முடியாது என்று வேணும்னே இழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இப்போ திருவள்ளூரோட நாடாளுமன்ற அவர் 5 வருஷம் போராட விட்டாங்க, திருவாளத்து விட்டாங்க. 5 ஆண்டு காலம் இழுத்தடிக்கப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்டு தான் அவர் போனார். ஆனால் விஜய் கட்சிக்கு போகிறேன்னா நம்ம கட்சிக்கு போகிறாரு, உடனே அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லி அவங்களே சல்யூட் போட்டு அனுப்பி விடுறாங்க. அப்போ விஜய்க்கு வந்து என்னென்னா, விஜய் வந்து எப்படின்னா, அதாவது திருவிழா குடிகாரங்க இருக்காங்க, என்றைக்காவது வந்து ஊரில் விசேஷம் கல்யாண காட்சிக்கு மட்டும்தான் குடிப்பேங்க, சும்மாலாம் சரக்கு அடிக்க மாட்டாங்க. யாவது ஒரு நாள் வந்து கத்தலாக்கு போடுற அன்றைக்கி மட்டும்தாங்க சரக்கு அடிப்பேன் சொல்கிறோன்னு இருக்கான்ல, அது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அரசியல் பேசுகிறாரு தெரிஞ்சு. எந்த பிரச்சனைக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ முருகன் மாநாடு நடத்துகிறாங்க, அதில் வந்து நாத்திக நரி அண்ணா பெரியார் இவெல்லாம் நாட்டை கெடுத்துட்டாங்க, ராமகோபாலன் தான் அந்த நாட்டை நல்லா ஆக்குனாரு, ஒரிஜினலாகவே எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ரெக்கார்டு இருக்குது ராமகோபாலனுக்கு, இப்பயுமே கலவரத்தை தூண்டினாரு, வம்புழுத்து விட்டாரு, பிரச்சனை பண்ணினாருன்னு. இந்து முன்னணிக்காரங்க மேலே இருக்கிற வழக்கு பட்டியலை பூராமே அரசாங்கம் வெளியிட்டுச்சுன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. ஒரு மிகப்பெரிய சமூக விரோத பட்டியலே இருக்கவங்கிட்ட, தன் வீட்டுக்கு தானே குண்டு போட்ட வரலாற்று சிறப்பு மிக்கவங்க அவங்க. அப்படிப்பட்ட அந்த அமைப்பில் சமூக நல்லிணக்கத்திற்காக, சமூக நீதிக்காக, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற அடிப்படை, கல்வி பெற வேண்டும், உரிமை பெற வேண்டும், பெண்களுக்கு சொத்துல பங்கு தர வேண்டும் என்பதற்கெல்லாம் பாடுபட்ட திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர்களை, பகுத்தறிவு சிங்கமாக இருக்கக்கூடிய பெரியார ஒரிஜினல் நரி சொல்லுது அவர் நரிங்கிறான். யாரை பார்த்து சொல்றான் பாருங்க. இதை வெக்கமே இல்லாம செல்லூர் ராஜன் செல்லப்பா இவங்க பூராமே எரும மாட்டில் மழை பெஞ்சது மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இல்ல, அவங்களுக்கு அந்த வீடியோ தெரியலையா? கண்ணு தெரியல அவங்க இருக்கலாம். அரவிந்த் ஆஸ்பத்திரியில் மதுரையில் இலவச சிகிச்சை பிரிவு இருக்கு, அதில் போய் அவங்களுக்கு பூரா வந்து கண் பரிசோதனை பண்ணுனா இந்த ஆவணப்படம் போட்டது மட்டும் அந்த நேரம் மட்டும் செலக்டிவாக கண் தெரியல. ஏன் அவங்களுக்கு குறிப்பிட்ட மாலக்கண் நோய் உள்ளவங்க அவங்க எல்லாருமே? இல்லை, ஒருவேளை காதும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்து முன்னணியினுடைய ஒரே நோக்கம் இங்கே பாஜக ஆட்சி அமைக்கணும்னா திராவிடத்தை ஒழிக்கணுன்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்போ காதும் அவங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன். இல்லை, காது பிரச்சனை கிடையாது, காது கேட்கும், மானம் தான் பிரச்சனை. மானம் ஈனம் கிடையாது. அதாவது அவங்க சட்டை போட்டாங்க, பொன்னாடையெல்லாம் போத்துனாங்க, வேட்டி கட்ட மறந்துட்டாங்க. ஏன்னா அண்ணா தான் சொன்னார், பதவி என்பது என்னுடைய தோளிலே கிடக்கிற பொன்னாடையை போன்றது, என் மேலாடையை போன்றது. கொள்கை தான் நான் கட்டியிருக்கிற வேட்டி, இடுப்புல கட்டியிருக்கிற வேட்டி வந்து கொள்கை. அதிமுகவோட வேட்டியை அவுத்துட்டாங்க இந்து முன்னணி மாநாட்டில். இப்போ வேட்டி இல்லாமல் திரிகிறாங்க. அரசியலிலே ஒரு நிர்வாணமான ஒரு கூட்டம், நிர்வாண சாமியார்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி நிர்வாண சாமியார்கள் பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஒரு மிதிப்பேன் ஆசீர்வாதம் பேரில். இந்த நிர்வாண அகோரி சாமியார்கள் மாதிரி ஆகிட்டாங்க இவங்க பூரா. ரோசம் மானம் ஒன்றும் கிடையாது. அமித்ஷா வந்து இப்படி பேசிட்டாரடா, என்னடா சொல்றது கேட்டா, நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு சும்மா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ரியாக்ட் பண்ணிராத, ஜெயிலுக்கு போகணும், என் மகனையே உள்ள போட போறாங்க, சேர்த்து வச்ச சொத்தையெல்லாம் பாதுகாக்கணும், கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல சொத்தை பாதுகாக்கணும்னு அமைதியாக இருக்காங்க. மென்மையான கண்டன அறிக்கை. ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, கருப்பாக ஒரு எறும்பு இருக்கும், அது கடிக்காது, கடிச்சாலும் வலிக்காது, அதுக்கு பேர் உங்கள் ஊரில் சாமி எறும்பா, எங்கள் ஊரில் அதுக்கு பேர் காந்தி எறும்பு. காந்தி எறும்பு கடிக்காதும்பாங்க எங்கள் ஊரில், கருப்பாக இருக்கும் ஒரு எறும்பு. இவன் பூரா அப்படி காந்தி எறும்பு மாதிரி. காந்தி பேரை நான் கொச்சப்படுத்த விரும்பலை, இவங்க கோட்சேக்கு துணையாக இருக்காங்க. அந்த எறும்பாயிட்டாங்க, சாமி எறும்பாயிட்டாங்க. எடப்பாடி அவர்கள் ஒரு வைகை செல்வன் வந்து முதல்ல எதிர்ப்பை பதிவு பண்ண. இல்லை, வைகை செல்வன் மட்டும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய வழக்கம் உடையவராக ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க. அதில் வைகை செல்வன் ஒருவர். கூட்டணி ஆட்சி அப்போ கூட அவர் சொன்னது, நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கூட்டணியில் இணையலை. ஏன்னா தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த ராஜ்யசபா சீட்டில். நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னார்,
அக்ரிமெண்ட் போட்டப்போன்னு அந்த அம்மா பேசுறாங்க, நாங்க அப்படி எதுவும் சொல்ல அப்படின்னு பொது வெளியில பப்ளிக்கா 2 பேரும் அது பேசுறாங்க. வேற வாயி, இது நார வாயின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த நேரத்துல கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க, அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் நாங்க கூட்டணியில சேர்ந்திருக்கோம் அப்படிங்கறதையும் சொல்லல. இல்ல அதை எங்கிட்ட சொல்லல, நாங்க கூட்டணியில அதை முன் இல்ல, வச்சு நாங்க அதுக்கு சேரலன்னு காரணம் சொல்லல. இருக்கிறது. அது காரணம் இருக்கிறது. இல்ல மக்கள் மேல பழிய போட்டா எப்படி? இல்லங்க, அது தமிழக காரணம், அது மக்கள் காரணம் ரொம்ப ஏத்துக்க எளிதானதுங்க. மாட்டாங்கன்றது பதில் கிடையாது. அமித்ஷாவுக்கு ஆங்கிலம் தெரியாதுங்க. எடப்பாடி பழனிசாமி ஆங்கிலம் தெரியாது. 2 மணி நேரம் பேசி அதுதான் டிரான்ஸ்லேஷன் பண்றாங்கல்ல சார். யாரு? அவர் ஹிந்தியில பேசுறாரு, அத தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. அப்ப டிரான்ஸ்லேட்டர் தாங்க காரணம். கட்சி பிரச்சனை முடிஞ்சுங்க. ஒரு இடத்துல டிரான்ஸ்லேட்டர் சரியான டிரான்ஸ்லேட்டரை கூட்டு போகாம விட்டாங்க. இல்ல, ஒரு இடத்துல தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டது. இல்ல, போற இடம் போறாங்க. பேட்டி எல்லாம் தமிழ்ல தானே பிரிண்ட் பண்ணிருக்கான் தினத்தந்தியில. தினமலர் தமிழ் தெரியும்ல யாருக்கு அதிமுக காரங்களுக்கு? தெரியும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ம். தமிழ் எழுத படிக்க தெரியும். சரி, இப்ப ஊரே திராவிடம்னா என்னன்னு தெரியலையே. சார் திராவிடம் புலவர்கள்ட்ட போய் கேளுங்க, ஆமா, கவிஞர்கிட்ட கேளுங்க. அது என்ன சொல்றாருன்னா, திராவிடம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னதோட அவர் நிப்பாட்டி இருக்கலாம். ஆமா, புராணம் படிச்சாலுக்கு தானே தெரியும்னாரு. அப்படின்னா அவருக்கு புராணம்னாலும் என்னன்னு தெரியல. 2மே தெரியாத ஒரு தத்தியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பொதுச் செயலாளர். 2மே எதிர்க்கு எதிர்ங்கிறதுக்கு அதுவே தெரியல. இது ஒரு இன கோட்பாடு. திராவிடங்கிறது ஒரு இன கோட்பாடு. புராணம்ங்கிறது கடவுளின் பெயரால கற்பனை கதைகளை சொல்லுகிற அது ஒரு இதிகாச மரபு. அது வேற கதை, அது புனைவு. இது 2க்கு உண்மைக்கும் பொய்க்கும் எனக்கு செக்கது செவலிங்க எதுவும் தெரியலன்னு சொல்றது இருக்குல்ல, காலை தூக்கி நாய் திட்டுறது மாதிரியா சொல்லக்கூடாது ஒரு கருத்தை. அப்படிதான் அவர் சொல்றாரு. இதுக்கு மேலேயும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் இந்த அயோக்கியத்தனத்தை மன்னிப்பார்களா? நீ மணலை வித்து கொள்ளையடிச்சிருக்க, மதுவை வித்து கொள்ளையடிச்சிருக்க, நீ ஏகப்பட்ட கோல்மால் பண்ணி சொத்து சேர்த்துருக்க, கோடிக்கணக்கில் அடித்து வச்சிருக்க. உனக்கு சொத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக, நீ கோடீஸ்வரனா வாழணுங்கிறதுக்காக, அமலாக்கத்துறை வரக்கூடாது, வருமான வரித்துறை வந்துடக்கூடாது, பிடிச்சிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எம்ஜிஆர் வளர்த்த கட்சியை, ஜெயலலிதா போற்றி பாதுகாத்த கட்சியை நீ அமித்ஷாவிட்ட வாரி கொடுத்துட்டு போயிருவியா அப்படின்னு தொண்டர்கள் இல்ல கேட்பாங்க. இப்ப கோவப்பட்டிருக்காருல்ல யாரு? அண்ணா அப்ப கூட இதுக்கு கோவப்பட்டிருக்காரு. இன்னும் கூட்டணி ஆட்சி பத்தி அவர் பேசல. அண்ணா எங்க கொள்கை மட்டும் இல்ல, கோட்பாடு மட்டும் இல்ல, எங்க குருதியில் ஒரு ரத்தம் மாதிரி, நாங்க என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. எடப்பாடிக்கு எழுதி கொடுத்தவன் நல்லா எழுதி கொடுத்துருக்கான், அவனை பாராட்டுறேன், அவன் எங்க இருந்தாலும் வாழ்க. ஆனா அப்படி ஒண்ணு இருக்கா நடைமுறையிலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது ஏடிஎம்கேவா மோடி எம்கேயான்னு கேட்ட பின்னாடியும், இது அண்ணா திமுகவா அமித்ஷா திமுகவான்னு கேட்ட பின்னாடியும் கிணத்துல போட்ட கண்ணு மாதிரி பூரா இருக்கிறாங்க. இதற்கு மேலும் இந்த கூட்டணி தொடர வேண்டுமா, இந்த மானங்கட்ட கூட்டணி தொடர வேண்டுமா, வெளியேறி வாங்க அப்படின்னு கட்சி தொண்டர்கள், அதிமுகவின் தொண்டர்கள் அழைப்பு விடுக்கிறாங்க. இல்லை நான் அப்படித்தான், நாங்கள் அப்படித்தான் இருப்போம், நாங்கள் என்ன மானம் கட்டாலும் ஏனம் கட்டாலும் நாங்கள் அங்கே தான் இருப்போம்னு சொன்னால், இந்த தேர்தல் தான் அதிமுகவின் கடைசி தேர்தல் அப்படின்னு நான் சொல்லலை, திருமாவளவன் சொல்கிறேன். திருமாவளவன் அப்படி சொல்கிறாரு. திருமாவளவனே அந்த மாநாட்டில் விமர்சித்தாங்க. வைகை செல்வன் கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் விரும்பலைன்னு சொல்லலை, மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏண்டா போன மாதம் அடி வாங்கினேன் வடிவேல் ஜோக்கு இருக்குல்ல, அது போன மாதம், இது இந்த மாதம், அதைத்தான் இவங்க சொல்கிறாங்க. வெளிப்படையாக சொல்லணும், கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது என்று சொல்லக்கூடிய ஒரு பேராண்மை மிக்க ஒருவன் கூட ஏன் அதிமுக என்கிற கட்சியில் இல்லையா? அது என்ன வைகை செல்வனை விட்டு அறிக்கை விடுறது, ராஜேந்திர பாலாஜியை விட்டு அறிக்கை விடுறது? ஏன் பொதுச் செயலாளர் வாயில் என்ன இருக்குது? அவருக்கு வாயில் ஏதாவது இருக்கா? பேசுறதுக்கு தடை இருக்கா? அதாவது அவர் வெளிப்படையாக சொல்லணும்ல கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நான் என்ன கேட்குறேன், ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற போது நாத்திக நரியாக இருந்த அண்ணாவையும் பெரியாரையும் சொல்லியிருந்தா அன்று இரவே மாநாடுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கும் போதே கைது செய்யப்பட்டிருப்பாங்க, அது ஏற்பாடு பண்ணுவாங்க, அது பூரா ஜெயிலில் இருப்பேன். அப்போ இப்படி ஒரு வெக்கங்கட்ட அரசியலை அதிமுக செய்வது என்பது அவர்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கட்சியினுடைய இமேஜ் டேமேஜ் ஆகும் என்றால் அந்த கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது. மோடியா லேடியா என்று கேட்ட அந்த தில் இருக்குல்ல, வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்து விட்ட அந்த தில் இருக்குல்ல, ஒரு மாநில கட்சி தானே, நம்ம பின்னால் அவர்கள் பெரிய விஸ்வரூபம் எடுத்து விடுவார்களே என்று நினைக்கல, சங்கராச்சாரியாரை கைது செய்த தில் இருக்குல்ல, அந்த தைரியம்தான் அரசியலுக்கான இலக்கணம். அதை நீங்கள் இழந்து விட்டு அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம், இதுவாகவும் இருக்கலாம், நாங்கள் நினைத்தது ஒன்று, அப்படி நாங்கள் நினைக்கவில்லை, அதை இப்படி சொல்லவில்லைன்னு விளக்கணையில் வெண்டைக்காயை போட்டது மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா
இந்த கட்சியை ஆழமா குழிய தோண்டி அதிமுக தொண்டனே புதைச்சிருவான். சரி, அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பேட்டியை ஒட்டி இன்னொரு முக்கியமான கேள்வியும் கேட்டிருக்காங்க. புதிதா விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. அவரோட பாஜக மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்துவதா செய்திகள் வருதே. விஜய் இந்த என்டிஏ கூட்டணியில வருவாரா அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் தேர்தலுக்கு 10 மாசம் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரமாட்டாரு, அவர் வந்து எங்க கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லியிருக்காரு, வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லலை, பொறுத்திருந்து பாருங்க என்னென்னலாம் நடக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் அன்பாக கூப்பிடுவோம், அப்போ வரலைன்னா நாங்கள் வந்து வழக்கு விசாரணைக்கு சம்மன் அனுப்புவோம், அமலாக்கத்துறை ரைடு போடுவோம். போட்டால் தன்னால் வரப்போகிறாரு. விஜய் என்ன பெரிய கொள்கை வீரரா? சினிமாவில் தான் அவர் வீரமாக பேசுவார். ஏற்கனவே வந்து தலைவா வா அப்படின்னு சொல்லி வந்து ஏற்கனவே ஒரு படத்தை வெளியிடும் போது, நீ தலைவனாடா, டைம் டு லீடு, டைம் சரியில்லாமல் போச்சா இல்லையா, டைம் டு லீடுன்னு போட்டோன்னே அப்போ கையை கட்டிட்டு போய் நின்றார்ல, கும்பிட்டு நின்றார்ல, அந்த கோழைத்தனமான விஜய் வந்து அமித்ஷா முன்னாடி கும்பிட்டு விழுக மாட்டாரா என்ன? விஜயை எங்கே வர வைக்கணும், எந்த இடத்துல வந்து மண்டியிட வைக்கணும்னு பாஜகக்காரங்களுக்கு தெரியாதா? அமித்ஷாவுக்கு தெரியாதா? அமித்ஷா விஜய் மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துருப்பாரு. இல்லை, இப்போ நீங்கள் கொள்கை தலைவர் அண்ணாவை பேசுகிறாங்க, பெரியாரை பேசுனாங்க, அதிமுக மௌனமாக இருக்குன்னா, கொள்கை தலைவர்களுள்ள ஒருவர் தானே பெரியாரைய பேசுனாங்க அந்த மாநாட்டில். திராவிடமும் எனக்கு கண்ணா, அப்ப அண்ணாவையும் அன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க. விஜய் வந்து என்ன பண்ணிட்டாப்ல? இல்ல ரொம்ப நாளாவே சைலண்ட் மோட்ல தான் இருக்காரு, ஏன்னு தெரியல. அப்பப்போ போதை கலைஞ்சு வெளியில எல்லாம் வந்து விஜய் வந்து ரொம்ப வந்து குறைச்சு மதிப்பிடுறீங்க, இருங்க அவரோட பயண திட்டத்தை பத்தி வர வாரங்கள்ல தகவல் வரப்போகுது, அப்ப தெரியும் அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவனர் சொல்றாங்க. அரசியலை பொறுத்தவரையில அது அன்றாடம் நிகழக்கூடிய விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்றது தான் அரசியல். நேற்று வித்த நியூஸ் பேப்பர் வந்து நேற்று வெளியிட்ட நியூஸ் பேப்பர் இன்னைக்கு எப்படி விற்க முடியாது? அது மாதிரி தான் போன மாதம் சொன்னதுக்கு நான் அடுத்த மாதம் பதில் சொல்லுவேன், அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் வந்து வாங்க, அப்போ வந்து விஜய் பதில் சொல்லுவார். திருவிழா முடிந்த பின்பு தெய்வத்தை தரிசிக்க வருகிற பக்தனை போல, நோயாளி இறந்த பின்பு மருந்து வாங்கி வரக்கூடிய ஒரு உறவினனை போல தாமதமாக வந்தால் எதுவுமே நடக்காது. விஜய் அரசியல் ஃபெயிலியராக போகிறதே இந்த மதில் மேல் பூனையாக தயங்கி கொண்டே இருந்து தன் கருத்தை சொல்லாம ராஜ்மோகன் மூலம் அவர் அறிக்கை விட்டா போதும் நினைச்சீங்கன்னா, இதைத்தான் அதிமுகவும் செய்யறான். நீங்கள் அரசியலை பொறுத்தவரையில நீங்கள் யார் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கணும். நீங்க ஒயிட்டா பிளாக்கான்னு சொல்லணும். அரசியலுக்கு கிரே ஆகாது. நான் ஒயிட்டும் இல்லை பிளாக்கும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் கருத்தை நீங்கள் உரத்து சொல்ல மறுத்தீங்கன்னா, அரசியலில் உங்கள் மீது எந்த நம்பகத்தன்மையும் வராது. நீங்கள் அரசியலிலே தோற்று போவதற்கு உங்கள் தயக்கமே ஒரு மிக மிக முக்கியமான காரணமாக. இல்லை, இப்போ அவரோட நடித்த நடிகை வந்து ஒரு ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, சார் கிட்ட நான் கேட்டேன், இதுதான் லாஸ்ட் படமா, நடிக்க மாட்டீங்களான்னு, ரிசல்ட்டை பார்த்துட்டு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இது அதாங்க நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன். 2 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன், அந்த கதாநாயகி சொன்னா நம்புறாங்க, நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க யாரும். நான் 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், இதற்கு அது கடைசி படம் அல்ல. ஆடுன காலும் பாடுன வாங்கி நிற்காது, அதுக்கு கடைசி படமே அல்ல. வியாபாரத்தை விட மாட்டாரு. 200 கோடி பிசினஸ் இருக்கிற சினிமா அவர் விட மாட்டாரு. 500 கோடிக்கு லாபம் தரக்கூடிய பிசினஸ் அவர் விட மாட்டாரு. தேர்தல் அரசியல்ல அதை விட கூடுதல் லாபம் கிடைச்சா தாங்க ஒரு நிப்பாட்டுவாருன்னு அந்த கடையை மூட மாட்டாருங்க நான் முதல்ல சொன்னேன். கடைசியில் வந்து அந்த கதாநாயகி சொன்ன உடனே நம்புறாங்க. அதனால என் சார்பாக அந்த கருத்தை வெளியிட்ட கதாநாயகி நன்றி. நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும்.